வணக்கம். இது வெற்றிவேந்தன் அரசியல் களம். நான் உங்கள் சார்லஸ் பேரின்பம். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல கோடி வாக்காளர்கள், சுமார் 6 கோடியே 30 லட்சம் வாக்காளர்கள் களத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் திமுகவிற்கு நாம் தான் எதிரி என்றும் நான் முதலமைச்சர் ஆவேன் என்றும் ஒரு சிறிய கூட்டத்தை, அதாவது சிறிய கூட்டம் அப்படின்னா 6 கோடியே 30 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்னா 10% அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா கூட 60 லட்சம் பேர். ஆனால் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூடுகிற ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு அந்த கூட்டத்தை பார்த்து பிரமித்து நான் வெற்றி விடுவோம், நாம் தான் முதலமைச்சர் என்று நினைத்து கொண்டு இப்பொழுது திமுக தான் எங்களுக்கு எதிரி என்று பேசிக்கொண்டு, அப்படியல்ல, அரசியல் பிரவேசத்திலே முதலிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறத விட்டுட்டு மக்கள் பணி செய்கிறதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று வருகிற அரசியல் கட்சி தலைவரை மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள். ஒன்று. மற்றொன்று, அரசியல் களத்திலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதற்குண்டான தீர்வை நீங்கள் சொல்ல வேண்டும். அரசாங்கம், ஆளுகிற அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், இவர்களுடைய ஆட்சியில் நீங்கள் ஒரு குறையை சொன்னீர்கள் என்றால், ஒரு குற்றத்தை சொன்னீர்கள் என்றால் அதற்கு என்ன மாற்று வழி? ஒரு சிறந்த அரசியல் கட்சி தலைவராக ஒரு மக்களிடத்திலே நான் ஆட்சிக்கு வருகிறேன், என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று சொல்கிற நீங்கள் அதற்கான தீர்வை சொல்ல வேண்டாமா? அதுதான் இங்கே மக்கள் எதிர்பார்க்கிறது. ஒரு விஷயம், எந்த ஒரு பிரச்சனை எந்த இடத்துல நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை சொல்லுகிற ஒரு நல்ல அரசியல் தலைவனை மக்கள் இன்னமும் எதிர்பார்க்கிறார்கள்.